இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு தொற்று நோய் இல்ல, இது மற்றவங்களுக்கு பரவாது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன் நானு இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நோயை பத்தி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாம டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரை டெய்லியும் கரெக்டா எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைச்சிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே இந்த நோய் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த நோய்க்காக நீங்க அலோபதியில மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல சித்தாவோட மூலிகை எடுத்துட்டாலும் சரி, ஒரு சில மருத்துவ மருந்து உங்களோட கல்லீரல் சிறுநீரகம்னு ஒரு சிலதை பாதிக்கலாம். அவங்க கரெக்டா வர சொல்ற டைமுக்கு ஃபாலோ போயிடணும். இதுக்காக தான் மந்த்லி ஒன்ஸ் வர சொல்லி ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இருக்கிற எல்லா டாக்டருக்குமே எல்லாமே தெரியாதுங்க. எல்லா டாக்டருமே கடைசி வரைக்கும் புது விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இது மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தடவையாவது தோல் டாக்டரை போய் பார்த்து அவங்கள கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்க தோல் டாக்டரை பார்க்கும் போதுதான் அது எந்த அளவுக்கு உடம்புல இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சு வெறும் ஆயின்மெண்ட் மட்டும் போதுமா, இல்ல போட்டோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, பூவா தெரப்பி கொடுக்கலாமா, இல்ல ஏதாவது மருந்து ஆரம்பிக்கணுமா, ஸ்பெஷல் மாத்திரை வார வாரம் எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத தோல் டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. இந்த நோய்க்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுங்க. அதுக்காக தான் நீங்க மாத்திரை எடுத்துக்க போறீங்க. ஸோ மற்ற நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களோட உடலையும் உங்க சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இனிமேலாவது இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதி இல்ல, இதை யாருக்குமே பரவாது, இது அவ்வளவு பெரிய நோயே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்க வைங்க. இதே மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.